நம்ம நான் மெடல் வந்திருக்கோம். மைக்ரோனேஷியாவில் வந்து நான் மெடல், ஓகேவா? மைக்ரோனேஷியாவில் வந்து நம்ம தமிழ் யூடியூபர் ஒன்லி தமிழ் ட்ராக்கர் வந்தார்ல, அவருக்கு அடுத்து நம்ம தான் வந்திருக்கோம் இந்த நான் மெடல் பார்க்குறதுக்கு மைக்ரோனேஷியாவில், ஓகேவா? இதுதான் அதோடைய என்ட்ரன்ஸு. ப்ளஸ் நம்ம உள்ளே போகிறோம். என்ட்ரன்ஸ்லேருந்து இது ஃபுல்லாக அந்த காலத்தில் கல்லால் ஆனது கட்டியிருக்காங்க. தமிழ் யூடியூப்பர் நம்ம அடுத்தது பார்த்தா தமிழ் ஆளு. நான் ஒரு ஆள் தான் கடலூர்லேருந்து வந்திருக்கேன், அதுதான் பெரிய விஷயம். கடலூர், ஓகேவா? கடலூர்லேருந்து வந்திருக்கேன். அதுவும் கடலூர் கீரப்பாளையத்துலேருந்து. பல மைல் கடந்து பல தூரங்க ரெண்டு தமிழ்நாட்டிலேருந்து வந்து ஒரு சுற்றுலாத்தலத்தை பார்க்குறோன்னா பெரிய விஷயந்தான். இது உள்ள இதுதான் சுற்றி. இது அந்த காலத்து கட்டிடன்றாங்க, பல நூற்றாண்டுகள். இந்த கல் இங்கேவா, அந்த கல் எங்கேருந்து வந்தது? இது பவளப்பாறை, கடல்லேருந்து எடுத்து பவளப்பாறைன்றாங்க. தெரியல இந்த கல் எங்கேருந்து. இவ்வளோ கல்லுக இருக்குது, இவ்வளோ ஆன இது இருக்குது, ஓகேவா? இங்கே நம்ம ஊரில் வந்து பலாமரம் மாதிரி இங்கே இந்த பலாக்கா மாதிரி இருக்கும். ஆனால் இதை வந்து பிஜி ப்ளஸ் வந்து பசிபிக் ஓஷனில் இதை நிறையா சாப்பிடுவாங்க. இந்த மரத்தோட காய் அது இல்லை. இந்த ஃபோன்பேவை பொறுத்தளவு, மைக்ரோனேஷியா, ஃபோன்பே, பசிபிக் ஓஷனை பொறுத்தளவு தென்னந்தி அதிகம்னு சொல்கிறாங்க. அதேமாரி நம்ம மைக்ரோனேஷியாவில் இருந்ததோ சுக்லியும் நிறையா வேஸ்டேஜ் தான், அவங்க யாருமே எடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் கீழே கிடந்து அப்படியே தான் இது இருந்தோம். அது இல்லாத வந்து இங்கே வந்து தேங்காய் எண்ணெய் உற்பத்தி பண்ணுறது வந்து ஒரு சில மரத்தில் மட்டும்தான் தேங்காய் எண்ணெய் உற்பத்தி பண்ணுவாங்க. இங்கே யாரும் இந்த இந்த தேங்காய் மரத்துக்கு இந்த தேங்காய்க்கெல்லாம் அடிச்சிக்க மாட்டாங்க. வெங்காயம் எடுக்கிற தேங்காய் அது மட்டும் தெருவில் கொட்டி கிடக்கும். நம்ம மைக்ரோனேஷியாவிலே நிறைய நம்ம யூடியூப்பில் போட்டிருக்கோம், ஆனால் அதுலேருந்தும் பாருங்கள், ஓகேவா? ஏன்னா இங்கே வந்து மைக்ரோனேஷியாவில் வந்து ஒன்லி பார்த்தது வந்து தமிழ் ட்ரக்கர், அவர் பார்த்தது ஒரே இந்த ஒரு இடம் தான். ஆனால் நம்ம போய் பார்த்தது அடுத்தது 2 ஐலாண்டு. சூக், மைக்ரோனேஷியாவில் ஃபோன்பேவில் இருக்கிறது இந்த ஒரு பிளேஸு. ஆனால் வந்து நம்ம போய் பார்த்தது மைக்ரோனேஷியாவில் சூக்குன்றது. சூக்கு அந்த காயின் எக்ஸ்சேஞ்சுன்றது வந்து கல்லான காயின் வந்து யாப்புக்கு நம்ம போக முடியல. ஆனால் வந்து நம்ம வந்தது சுக்கில் வேலை செஞ்சோம் 6 மாதம். அதனால் சுக்கில் இருக்கிற எல்லா ஐலாண்டும் சுற்றிட்டோம் முடிஞ்ச வரைக்கும். சுக்கில் வந்து 290 ஐலாண்டு. அதில் வந்து 40 ஐலாண்டு வந்து முனிசிபாலிட்டி கவர்மெண்ட்டோடு சேர்ந்தது. மீதி வெளியில் இருக்கிற ஐலாண்டெல்லாம் செப்பரேட்டு. ஆனால் அந்த சுக்கில் அதுதான் பெருசு. ஆனால் ஃபோன்பே வந்து கேபிட்டல் சிட்டி மைக்ரோனேஷியாவுக்கு, ஃபைனான்ஸ் சிட்டி வந்து அது சுக்கு. அதில் நம்ம ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு போனோம், அதில் நம்ம வேலை செஞ்சதில் அதில் பார்த்தோம், ஓகேவா? இதை சுற்றி பார்ப்போம். இப்போ மறுபடியும் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வருவோம். இங்கே வந்து பண்ணுறது இருந்தால் டேக்ஸி தான். ஃபோன்பேலேருந்து டேக்ஸி $20 ப்ளஸ் வந்து அதுக்கு அடுத்தது வந்து டேக்ஸிக்கு வரத்துக்கு $20, போகிறதுக்கு $20. இங்கே உள்ளே வந்து சும்மா பார்த்துக்கிறதுன்னு சொல்லிவிட்டு இதை சும்மா ஒரு என்ட்ரன் பீஸாக வாங்குறாங்க. அது எல்லா இடத்துலையும் உள்ளது தான். அதேமாரி வந்து நீங்கள் சுக்கில் போயிட்டு லைட் ஹவுஸ் பார்க்க போனீங்கன்னா, ஜப்பானீஸ் லைட் ஹவுஸு, அதுக்கு $10 வாங்குவாங்க. அதுமாரி இங்கே வந்து இங்கே வந்து வாங்குறதா இருந்தாலும் இங்கேயும் அதுமாரி தான். இங்கே வந்து நம்ம ஷூ வேறு அவுத்துக்குச்சு, கொஞ்சம் இருங்க, ஷூ கட்டிக்கின்னு வரேன். ஓகே, சுற்றி அலையாத்தி காடு இருக்குது, மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் சுற்றி. அது நடுவில் கல். இங்கே எங்கே இருந்தால் எடுத்தாந்து இவ்வளோ கல் வச்சு கட்டினாங்கன்னு தெரியல. இந்த ஒரு இடத்துல தான் இருக்குது நான் மைக்ரோனேஷியாவில் பார்த்ததுல. இந்த ஒரு இடம் தான். ஓகே, அந்த பக்கமாக சுற்றி பார்க்க போவோம். பக்கத்தில் கடல் இருக்குது. இது வந்து உள்ளால் 4 கட்டமாக 3 கட்டமாக இருக்குது. வெளியில் ஒன்று, உள்ளே ஒன்று, அதுக்கு உள்ளே ஒன்று.
இது காடாக வச்சு கும்பிட்றதுக்கு கட்டணத்து அப்படின்றாங்க. அது என்ன ஆயிருன்னு புரியல. ஓகேவா? நம்ம சுற்றி எல்லாத்தையும் எடுக்கிறோம் முடிஞ்ச வரைக்கும். நிறையா கல், நிறையா மவுண்டன்ஸு கட்டி நிறையா இருக்குங்க சுற்றி பார்க்குறது. இது வந்து வெளியால் ஒரு அடுக்கு, வெளியே அடுக்கு. இங்கே யாரும் அதிகம் வர மாட்டாங்க. சமீபகாலமாக நேட்டோ நாடுகளை குறி வச்சு ட்ரோன் மேலே ட்ரோனாக அனுப்பிட்டு இருக்காங்களே. இதுதான் ஃபோன்பேயோட ஹிஸ்டாரிக்கல் பிளேஸு. ஓகேவா? ஃபோன்பேயோட ஹிஸ்டாரிக்கல் பிளேஸு. நம்ம வெளியில் உள்ளே சுற்றி பார்த்தோம், இப்போ வெளியில் சுற்றி பார்க்குறோம். ஓகேவா? இந்த கல் எல்லாம் வெளியிலேருந்து எடுத்தாந்து தான் கட்டியிருக்காங்க. இங்கே கல் இல்லை. ஆனால் கடல்லேருந்து எப்படி இந்த நம்ம தஞ்சாவூர் இதை சுற்றி ஆழி வந்த மாரி இதை சுற்றி ஒரு ஆழி மாதிரி இருக்குது. சுற்றி அந்த ஆழி வந்து மைக்ரோ பர்ஸு மீன் எல்லாம் இங்கே வந்து கிளியராக தெரியும் ஃபுல்லாகவே. ஓகேவா? நம்ம சுற்றி பார்க்குறோம் இப்போ ஃபுல்லாகவே. இதை யாராவது லைவில் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நம்ம ஃபேஸ்புக்கில் லைவும் போடுறோம். என்னால் முடிஞ்சுது. வாவ், அவ்வளோ அளவுக்கு மீன் இங்கே கிளியராக தெரியும். அந்த மீன் மேயுது. நம்ம போனால் கிட்ட போனால் ஓடிடும். வெள்ளை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. பறவை குளிக்குது. நம்ம வெளியில் சுற்றி பார்க்குறதுக்கு வந்ததில் இதை சுற்றி அந்த பில்டிங்கில் வந்து அந்த கல் எல்லாமே அங்கே வெளியில் இருக்கிறது எல்லாமே பெருசு சின்னது தெரியும் உங்களுக்கு. பாருங்க, பெரிய பெரிய கல், இந்த ஸ்டோனு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வச்சு பெருசு வச்சு கட்டியிருக்காங்க. அதுக்கடுத்து உள்ளே வந்து சின்னது வச்சு கட்டியிருக்காங்க. பெரிய பெரிய ஸ்டோனு நம்ம இதில் இப்போ பிரமிடு கட்டின மாதிரி பெரிய பெரிய ஸ்டோன் அடியில், அடுத்தது சின்ன ஸ்டோன் வந்து சென்டரில் வச்சு 3 அடுக்காக கட்டியிருக்காங்க இந்த பில்டிங்கை. டவர் வேறு கிடைக்கல நம்மளுக்கு. மீன் மைக்ரோனிக்கல் சுற்றில் போன மாதிரி கல் எல்லாமே குத்தும். அதனால் பார்த்து தான் போகணும். பாரு ட்ரை பண்ணுவோம்.
கொஞ்சம் மூடாக இருக்குது. பூனை போச்சு வேறு எல்லாம் வழுக்கிற பாறையாக இருக்குது. தெரியல முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவோம். கம்மி தான். வந்துட்டோம், ஓரளவு வந்துட்டோம். இதுதான் அந்த கடல். இந்த பக்கம் கடல் ஃபுல்லாகவே ஓகேவா. இந்த பக்கம் கடல் ஃபுல்லாக இந்த கடல்லேருந்து தான் கல் வந்து எடுத்து வந்து கட்டியிருக்காங்க ஃபுல்லாக. எவ்வளோ அளவுக்கு மீன் தெரியுது பாரு. சுற்றி எடுத்து வந்து கல் அந்த பக்கமாக அடிக்கிருக்காங்க. ஆனால் சிதஞ்சி இருக்கு நிறையா. நிறைய சிதஞ்சிருக்கு அந்த பக்கம். நம்மக்கிட்ட ட்ரோன் இல்லை, சரி அதுதான் பிரச்சனை இல்லை. மீன் ஓடுது கடலில் அப்படியே நம்மளை பார்த்துட்டு. ஓ மீன் கூட்டம். இதுதான் அழகு, கடல் கலக்கிற இடம். அதெல்லாம் அந்த பக்கம் ஆழம் போக முடியாது. நான் மண்டல் வந்து ஒன்றையும் பார்த்துட்டேன். அலையாத்தி காடு, மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். உங்க வேலு போன்பே. தமிழ்நாட்டிலிருந்து முதல் முறையாக இல்லை 2வது முறை தான் அவர் வந்து எல்லா இடத்துலையும் சுற்றி பார்த்துட்டாரு. அவர் வந்த இடத்துல நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்தது. அவர் வந்த இடத்த நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் வந்தோம். நம்ம பார்க்குறோம். ஓ இந்த பக்கம் ஆழம் அதிகம், நம்மளாம் அங்கே போகக்கூடாது. இல்லை கல் தான்.